வெறும் இலைகள் தழைகள் என்பதல்ல. அவற்றின் பயன்பாடுகளை நாம் முறையாக அறிந்து கொண்டு பயன்படுத்தினால் பல ஆண்டுகள் நோயில்லாமல் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் தாளிக்கீரை அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரம். இந்த தாளிக்கீரையுடைய கொடிகள் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக இந்த கோடை காலத்தில் எல்லா வேலிகள்லேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான வெண்மை நிறமான பூக்களை கொண்டு பூத்து குலுங்கி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த தாளிக்கீரை கொடிகள் சென்னையில் கூட இன்றைக்கு அதிகமான தாவரங்களை நம்ம பார்க்க முடியலைன்னா கூட எல்லா பார்க்லேயும் பார்த்திங்கன்னா வெண்மை நிறமான பூக்களை கொண்டு இதய வடிவமான இலைகளை கொண்டு ரொம்ப அழகாக பூத்து குலுங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தாவரம். இந்த தாளிக்கீரையை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு குழந்தையின்மை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த பிரச்சனைக்கு மிகப்பெரிய தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்துன்னு சொல்லலாம். இந்த தாளிக்கீரையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்திங்கன்னா ஆண் பெண் 2 இலை அமைப்பை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாவரம். ரொம்ப அதிசயமான ஒரு தாவரம்னு கூட சொல்லலாம். பொதுவாக நம்ம தாவரத்தோட இலைகளை பார்த்தோம்னா நமக்கு ஒன்றுமே வித்தியாசம் இருக்காது. ஆனால் தாளிக்கீரையோட இலைகளை பார்த்தோம்னா ஆண் இலை அப்படிங்கிறது பின்புறத்தில் சிவப்பு நிறமான கோடுகளை கொண்டிருக்கும். பெண் இலை அப்படிங்கிறது முன்புறத்தில் அடர் பச்சை நிறமான கோடுகளை கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஆண் பெண் 2 பேருக்குமே ஏற்படுகின்ற மலடுன்னு சொல்லக்கூடிய குழந்தை இன்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மிகப்பெரிய அருமருந்து அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். பொதுவாக இன்றைக்கு ஆண்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது உயிரணுக்களுடைய எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய குறைபாடுகள், உயிரணுக்களுடைய எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய திறனுள்ள உயிரணுக்களுடைய சதவீதத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள், அல்லது எழுச்சியின்மைன்னு சொல்லக்கூடிய எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அல்லது ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்களுக்கு விந்து முந்துதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். அதே போல் பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது மாதவிலக்கு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், கருமுட்டை பை நீர்க்கட்டிகள் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், கருப்பை கட்டிகள் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், கருக்குழல் அடைப்புன்னு சொல்லக்கூடிய ஃபெலோப்பியன் டியூப் சம்பந்தப்பட்ட அடைப்புகள் சம்பந்தப்பட்ட கோளாறுகள்னு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறோம். இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளால் குழந்தையின்மை அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருந்தாலும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் குழந்தையின்மை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இடியோபதிக் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு காரணம். மருத்துவர்கிட்ட போகிறோம், எல்லா பரிசோதனையும் பண்ணுறாங்க, நார்மலாக இருக்குது. செயற்கை முறை கருவூட்டல் கூட முயற்சி செய்கிறோம், ஆனால் சரியாக கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இடியோபதிக் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனையை குணப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த மருந்து எது அப்படின்னு பார்க்கும்போது இந்த தாளிக்கீரையை அதுக்கு மிகப்பெரிய அளவில் நம்ம சொல்லலாம். தாளிக்கீரையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த கிழங்கு பார்த்திங்கன்னா பார்ப்பதற்கு சேனை கிழங்கு போலவே பெருசாக இருக்கும். அதை வெட்டி காய வைத்து அதன் பிறகு மருந்துக்கு நம்ம உபயோகப்படுத்துவோம். அந்த தாளிக்கீரையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த கிழங்குடைய சூரணம் 1 தேக்கரண்டி காலை ஒரு முறை இரவு ஒரு முறை பாலுடன் சேர்த்து ஆண்களுக்கும், அதே போல் தாளிக்கீரையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை மோர் அல்லது நெய்யுடன் சேர்த்து பெண்களுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 மாத காலம் தொடர்ந்து கொடுக்க செய்யணும். இந்த 3 மாத காலத்திற்கு ஆணும் பெண்ணும் சேருதல் அப்படிங்கிறது கூடவே கூடாது. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து செய்யும்போது உடலில் இருக்கக்கூடிய அந்த குறைபாடுகளில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டு படிப்படியாக அந்த குறைபாடுகள் குறையறதை நம்ம பார்க்க முடியும். என்கிட்ட பார்க்குறதுக்கு நிறைய குழந்தை இல்லாத தம்பதிகள் வருவாங்க. அவங்களுக்கு நான் மருந்துகளை கொடுப்பதை விட இந்த தாளிக்கீரை சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சில உடற்பயிற்சிகளையும் மனப்பயிற்சிகளையும் தான் பொதுவாக சொல்லி கொடுப்பேன். ஸோ அவங்க அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது அடுத்த 6 மாத காலத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா அவர்களுக்கு இயற்கையான முறையிலே குழந்தை உருவாகிறத நிறைய முறை நாம் பார்க்க முடிந்திருக்கிறது. ஸோ இயற்கை காரணிகளை கொண்டு குழந்தையின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைக்க உதவ முடியும் அப்படின்னா அதற்கு இந்த தாளிக்கீரை ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படுகின்ற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா உடல் எடை குறைந்து ஒரு பலவீனமான தோற்றம் ஆகிவிட்டதை நம்ம பார்க்குறோம். உடல் எடை மிக கணிசமாக குறைந்து மிக பலவீனமான ஒரு தோற்றம் ஆகிவிட்ட பிறகு அவங்க எல்லாருக்குமே மீண்டும் அந்த உடல் எடையை அடைவதிலையும் முகப்பொலிவு அடைவதும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு ஆக வேண்டிய ஒரு தேவை இருக்கிறத பார்க்குறோம். அந்த மாதிரி சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற உடல் பலவீனம், சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற பொலிவு குறைந்து போகின்ற ஒரு தன்மையை நீக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்துகளில் ஒன்று எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தாளிக்கீரையை சொல்லலாம்.
தாளிக்கீரையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை ஒரு தேக்கரண்டி காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை, உணவுக்கு முன்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளும்போது மிகப்பெரிய அளவில் அது உணலில் மாற்றத்தை ஏற்படுத்துவதை பார்க்க முடியும். ஒரு 3 மாத காலம் தொடர்ந்து சாப்பிட்டாலே முகத்தில் மீண்டும் பொலிவு ஏற்படுவது, உடலில் இருக்கக்கூடிய பலவீனமான சூழல் மாறி உடல் ஆரோக்கியமாக மாறுவது, இது எல்லாமே நம்ம ஏற்படுறதை பார்க்க முடியும். தாளிக்கீரைக்கு இருக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மலச்சிக்கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். இன்றைக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் ஏற்படும் போது லாக்ஸேட்டிவ் சொல்லக்கூடிய மருந்துகளை சாப்பிட்றாங்க. லாக்ஸேட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் லூஸ் மோஷனை உண்டாக்கக்கூடிய மருந்து அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் நாள் ஆக ஆக என்ன ஆகும், அந்த மருந்துகள் இல்லைன்னா நமக்கு மோஷனே போகாது அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும். அந்த மாதிரி இல்லாமல் ஸ்டூல் சாஃப்ட்னர்னு சொல்லக்கூடிய மருந்துகளை நம்ம உபயோகப்படுத்தணும். அதாவது மோஷன் இறுகி போகாமல் இயற்கையான முறையில் செல்லுவதற்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மருந்துகளில் மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்யக்கூடிய மருந்து எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த தாளிக்கீரையுடைய கிழங்கை நம்ம சொல்லலாம். அந்த கிழங்கிலிருந்து கிடைக்கக்கூடிய சூரணம் பொதுவாக நமக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய சூரணம். அந்த சூரணத்தை ஒரே ஒரு தேக்கரண்டி எடுத்து வெந்நீரில் கலந்து காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளும்போது படிப்படியாக அந்த பிரச்சனைகள் குணமாகி உடலில் நல்ல ஆரோக்கியம் முன்னேற்றம் கிடைக்கிறத நம்ம பார்க்க முடியும். மலம் சம்பந்தப்பட்ட மலப்பை சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இல்லாமல் இயற்கையான முறையிலேயே மலம் வெளிக்கழிவதற்கு அது உதவி செய்வதை பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு மலம் இலக்கியாக பயன்படுகின்ற ரொம்ப முக்கியமான ஒரு மருந்துகளில் இந்த தாளிக்கீரை ஒன்றாக இருக்கிறத பார்க்குறோம். எனவே நேர்களே, இந்த தாளிக்கீரையை பொறுத்தவரையிலும் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பெண்களுக்கு ஏற்படுகின்ற இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஒரு தம்பதியருக்கு ஏற்படுகின்ற குழந்தையின்மை சம்பந்தப்பட்ட கோளாறுகள், அதே போல் மலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், முக்கியமாக மலச்சிக்கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்கக்கூடிய மிகப்பெரிய அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் நிகழ்வுகளில் நாம் கொல்லத்தக்கவையவை தள்ளத்தக்கவையவை என்பதை பற்றி பேசி அவற்றிற்கான தீர்வையும் நமக்காக அளித்து வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக நாம் இளைஞர்களிடம் எத்தகைய கருத்துக்களை கொண்டு சேர்க்கிறோம் என்பதில் தலைவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்புணர்ச்சி இருக்கிறது, பிரபலமான மனிதர்களுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கிறது, தங்களை ஒரு ஆளுமைகளாக முன்னிறுத்திக் கொள்பவர்களுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கிறது. மாறாக எந்த பொறுப்பும் இல்லாமல் 10ஆம் பொதுவான அறிவுரைகளை இளைஞர்களுக்கு வழங்குவது என்பது ஒரு விதத்தில் அவர்களை தவறாக வழிநடத்துவதாகும். சமீபத்தில் அரசியலுக்கு வர விரும்புகிற ஒரு பிரபல நடிகர் இளைஞர்களிடம் பேசுகிற போது, அதுவும் ஒரு பல்கலைக்கழக மாணவர்களிடம் பேசுகிற போது தன்னுடைய அரசியல் பிரகடனங்களை மாணவர்களிடம் போய் பேசுகிறார். ஆனால் தன்னுடைய அரசியல் லட்சியங்களையும் கனவுகளையும் போய் மாணவர்களிடம் பேசுகிற அந்த நடிகர் அதே மேடையில் இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டாம், அரசியலில் ஈடுபடாதீர்கள் என்று அறிவுரை கூறுகிறார். இது உண்மையிலேயே ஒருவர் ஒரே நேரத்தில் இரட்டை குதிரைகளில் சவாரி செய்ய விரும்புகிற ஒரு காட்சியைத்தான் நினைவுபடுத்துகிறது. மாணவரிடம் ஒருவர் தன்னுடைய அரசியல் அபிலாஷைகளை பேசுகிறார், தான் மாற்று என்று பேசுகிறார், நான் உங்களுக்கு தலைமை தாங்குகிறேன் என்று சொல்கிறார், நான் தான் முதலமைச்சராவேன் என்று சொல்கிறார். ஆனால் அதே இளைஞர்களிடம் அவர் சொல்கிறார், நீங்கள் அரசியலில் ஈடுபடாதீர்கள் என்று. இதுபோன்ற அறிவுரைகளினுடைய விளைவுகள் என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய பிரச்சனை என்பது அவர்களுக்கு போதுமான அரசியல் விழிப்புணர்ச்சி இல்லை என்பதுதான். உலகம் முழுக்க மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரக்கூடியவர்களாக இளைஞர்கள் தான் இருக்கிறார்கள், இளைஞர் சக்திகள் தான் இருக்கின்றன என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஒரு அரசினுடைய ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தை கூட எதிர்க்கக்கூடிய ஒரு வலிமையான சக்திகளாக இளைஞர்கள் தான் இருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றங்களை கொண்டு வந்தவர்கள் இளைஞர்களாகத்தான் இருக்கிறார்கள். இதற்கு பல வரலாறுகள் இருக்கின்றன. இந்திய சுதந்திர போராட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த சுதந்திர போராட்டத்தின் போது பெருமளவிற்கு களத்தில் நின்று போராடியவர்கள் மாணவர்கள், இளைஞர்கள். அவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு கைது செய்யப்பட்டார்கள், துன்பங்களுக்கு ஆளானார்கள், இந்த நாட்டினுடைய விடுதலைக்கு மிகப்பெரிய ஒரு பங்கை செலுத்தினார்கள். 1967ஆம் ஆண்டில் இந்தி என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அரக்கன் தமிழகத்தை ஆட்டிப்படைக்க முயற்சி செய்த போது, இந்தி திணிப்பை அன்றைய மத்திய அரசு மிக தீவிரமாக முன்னெடுத்த போது அதற்கு எதிராக நெஞ்சை நிமித்தி கொண்டு தெருவிற்கு வந்தவர்கள், அந்த அராஜகத்தை எதிர்த்து போராடியவர்கள் தமிழக மாணவர்கள்.
அதற்காக ஏராளமானோர் தங்களுடைய இன்னுயிரை ஈந்தார்கள். பள்ளி மாணவர்கள் கூட அன்றைக்கு குண்டடிபட்டு இறந்த ஒரு துயரம் நிகழ்ந்தது. எதற்காக? மொழி உரிமைக்காக, இன உரிமைக்காக. அன்று அவர்கள் மூட்டிய தீ நாடெங்கும் பரவியது, மக்களுடைய இதயங்களை உலுக்கியது. அதே போல் நீங்கள் தமிழகத்தில் எடுத்துக்கொண்டால் ஈழத்தமிழர்களுக்காக மாணவர்கள் மிகப்பெரிய உணர்ச்சிகரமான போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டு போராட்டத்தை எடுத்துக்கொண்டால் அது இளைஞர்களால் நடத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய எழுச்சி. மெரினா வசந்தம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, தமிழ் வசந்தம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த புரட்சி என்பது இன்றைக்கு எப்படி இந்த அரப் ஸ்ப்ரிங், அரப் வசந்தம் என்று சொல்வது போல இங்கு தமிழ் வசந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த மெரினா புரட்சி என்று அழைக்கப்பட்ட அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது. அதே போல் மீத்தேன் போன்ற திட்டங்களை எதிர்த்து தமிழக மாணவர்கள் பெருமளவிற்கு களமிறங்கினார்கள். மதுவினுடைய கொடுமைகளுக்கு எதிராக இன்றைக்கு மாணவர்கள் ஒரு பகுதியினர் போராடுகிறார்கள். ஆனால் பெரும்பகுதி மாணவர்கள் என்பவர்கள் இன்னும் அரசியல் விழிப்புணர்ச்சியற்றவர்களாக இருக்கிறார்கள். அரசியல் என்பது என்ன? அது ஒரு கட்சியினுடைய உறுப்பினராக இருந்து வேலை செய்வது மட்டும் அரசியல் அல்ல. மாறாக சமூக பிரச்சனைகளில் தலையிடுவது, சமூக பிரச்சனைகளில் பொறுப்பேற்றுக் கொள்வது, மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்காக தெருவுக்கு வருவது, அதை எதிர்த்து அந்த மக்களுக்கு எதிரான செயல்களை எதிர்த்து போராடுவது. ஏனென்று கேட்டால் அரசியல் என்பது அது தனிப்பட்ட முறையில் ஒரு கட்சி அரசியல் மட்டுமல்ல. நம்முடைய உரிமைகளுக்காக போராடுவது, நம்முடைய நியாயங்களுக்காக போராடுவது, அநீதிகளை தட்டி கேட்பது. அப்படி தட்டி கேட்கிற ஒரு மனிதன்தான் சிறந்த குடிமகனாக உருவாக முடியும். பள்ளிகள் கல்லூரிகளுடைய வேலை என்பது ஏதோ ஒரு நிறுவனத்திற்கு தேவையான உடல்களையும் மூளைகளையும் தயாரிப்பது அல்ல, அல்லது அவர்கள் உயிர் வாழ்வதற்கான வருமானத்திற்கான திறன்களை கற்றுக் கொடுப்பது மட்டுமல்ல. பொறுப்புள்ள மனிதர்களாக, சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட மனிதர்களாக, இன்னும் சொல்லப்போனால் சமூகத்தோடு ஒட்டி உறவாடக்கூடியவர்களாக, ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய வகையில் ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் அடிப்படையான ஒரு பொறுப்பாக, கடமையாக இருக்க முடியும். ஆனால் அந்த கடமையை எத்தனை பேர் இன்றைக்கு நிறைவேற்றுகிறார்கள் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நிறைய இளைஞர்களுக்கு கேளிக்கை ஒன்றுதான் வாழ்க்கையாக இருக்கிறது. கல்விச் சூழலை பொறுத்த வரைக்கும் கேரியர் நீங்கள் படியுங்கள், வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள், படியுங்கள், வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் என்ற போதனையை தவிர சுற்றுச்சூழல் சார்ந்த கல்வியோ அல்லது சமூக பிரச்சனைகள் சார்ந்த கல்வியோ, நம்முடைய சாதி அமைப்பு, நம்முடைய பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் குறித்த விழிப்புணர்வோ மாணவர்களுக்கு தரப்படுவதில்லை. அவர்களை சுற்றி 1000 அநீதிகள் இழைக்கப்பட்டால் கூட அதை பற்றி மாணவர்கள் எந்த கவலையும் படுவது கிடையாது. காரணம், மாணவர்கள் அரசியலற்றவர்களாக நம்முடைய கல்வி அமைப்பில் உருவாக்கப்படுகிறார்கள். அதிலும் முக்கியமாக தனியார் கல்லூரிகள் பெருகிய பிறகு பெருமளவிற்கு மாணவர்கள் அரசியலிருந்து விலக்கப்பட்டு விட்டார்கள், அகற்றப்பட்டு விட்டார்கள். அதனுடைய ஒரு விளைவு என்னவென்று சொன்னால், பல மாணவர்களுக்கு, பெரும்பாலான மாணவர்களுக்கு அவருடைய சமூக வரலாறு தெரியவில்லை, அவருடைய அரசியல் வரலாறு தெரியவில்லை, அவர்கள் எத்தகைய ஒரு அரசியல் பின்புலத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை, தமிழகத்தினுடைய பிரத்யேகமான உரிமைகள் என்ன, தமிழர்களுடைய பிரத்யேகமான போராட்டங்கள் என்ன என்பதை பற்றி அவர்களுக்கு தெரியவில்லை, சமூக நீதியை பற்றி அவர்களுக்கு தெரியவில்லை. இதையெல்லாம் நாம் தெரிய வைக்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்களை சமூக மனிதர்களாக உருவாக்க வேண்டும், அவர்களை அரசியல்மயப்படுத்த வேண்டும். அப்படிப்படுத்தினால் மட்டும்தான் அவர்கள் ஒரு பொறுப்புள்ள குடிமக்களாக வருவார்கள் என்று நாம் கவலைப்படுகிற நேரத்தில் ஒரு பிரபலமான நடிகர் நீங்கள் அரசியலில் ஈடுபடாதீர்கள் என்று சொல்கிற அறிவுரையை நாம் எப்படி புரிந்து கொள்வது? உண்மையிலேயே அவர்களை வெறும் பணம் சம்பாதிக்கிற எந்திரங்களாக மாற்ற விரும்புகிறார்களா, சமூக பொறுப்பற்ற மனிதர்களாக மாற்ற விரும்புகிறார்களா என்பது மிக முக்கியமான கேள்வி. ஏனென்றால் மாணவர்கள் என்பவர்கள் சிந்திக்கக்கூடியவர்கள், மாணவர்கள் உணர்ச்சிகரமானவர்கள், மாணவர்கள் மாற்றத்தை கொண்டு வரக்கூடியவர்கள். அவர்களை அரசியலிலிருந்து விலக்குவது என்பது அது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆதிக்க சக்திகளுக்கே உதவி செய்யும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு துறையை பற்றி நாம் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அத்துறையை சார்ந்த சிறப்பு விருந்தினர்கள் அந்த துறையை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவற்றை கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழ் அறிஞர், பேராசிரியர், முனைவர் கு. வே. பாலசுப்ரமணியன். ஒரு தமிழ் துறை அறிஞர் அப்படிங்கிற முறையிலையும் கல்லூரி பேராசிரியர் அப்படிங்கிற முறையிலையும் இந்த 50 ஆண்டுகள் எந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கு, இன்றைய சூழலில் என்ன மாதிரியான ஒரு தேவைகள் இருக்குது இப்படின்னு பல விஷயங்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். ஒரு தமிழறிஞராக, கல்லூரி பேராசிரியராக, துறை தலைவராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார்.
ஒரு 50 ஆண்டு கால பயணம் இன்றைக்கு ஒரு ஓய்வு பெற்ற நிலையிலையும் இந்த 50 ஆண்டு அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. தலைமுறை தாண்டி மாணவர்களை நீங்கள் பார்த்த அனுபவம் இருக்கும். இப்போ ஒரு படைப்பாளியாக உங்களோட பயணம் தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின்னும் ஒரு கவிதையில் இருந்து ஆரம்பித்து கட்டுரைகள், நாவல், மொழிபெயர்ப்புன்னு பல களங்களில் உங்களோட பணிகளை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கீங்க. ஒரு பேச்சாளராகவும் இருக்கீங்க. தமிழ் இலக்கியங்கள் இதோட சிறப்பு இன்றைக்கும் நம்ம வந்து இன்னும் என்ன மாதிரியான ஒரு சிறப்பான வேலைகள் எல்லாம் தமிழ் துறையில் செய்ய வேண்டியிருக்கு இப்படின்னு பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல இந்த 50 ஆண்டு காலம் இந்த பேராசிரியர் பணி அப்படிங்கிற இந்த துறையிலிருந்து பேச ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஒரு துறை தலைவராகவும் இருந்திருக்கீங்க அப்படிங்கிற முறையில் இந்த பேராசிரியர் அப்படிங்கிற ஒரு பணி எந்த அளவுக்கு ஒரு நிறைவான பயணமாக இருந்துச்சு? சாரி, 1966 தொடங்கியது என்னுடைய பேராசிரியர் பணி. அப்போல்லாம் பேராசிரியர் இல்லை, ஒரு விரிவுரையாளர்ங்கிற நிலையிலிருந்து தொடங்குச்சு. ஆனால் இன்னும் நான் ஓய்வு பெறலைங்கிறது தான் மிக முக்கியமான செய்தி. இப்போதும் நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் திருக்குறள் இருக்கை பேராசிரியராக இருக்கிறேன். 74வது வயதிலும் நான் தொடர்ந்து எழுதி கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்கிறேன். அது எல்லாத்த விட இந்த பணி எனக்கு மிக பிடித்தது. வேறு பணிகள் கிடைத்த காலத்திலையும் கூட நான் அதை விரும்பலை. ஊதியம் அல்லது மற்ற சலுகைகள் இவற்றையெல்லாம் கருதாமல் இந்த பணி தான் எனக்கு மிக உயிரோடு கலந்த, ஒரு ஆன்மாவோடு கலந்த, ஒரு விருப்பத்திற்குரிய ஒரு பணி என்ற முறையில் நான் அதை தேர்ந்து கொண்டேன். இதில் என்னுடைய இதில் குறிப்பிடத்தக்க ஒரு அம்சமாக நான் சொல்ல வேண்டும் என்றால், நான் மாணவர்களோடு 2 கலந்தவன். வகுப்பறையோடு அவர்களோடு நான் கொண்டிருக்கக்கூடிய தொடர்பு விட்டு போகிறதில்லை. அவர்களுடைய வாழ்க்கை ஊடாக நான் ஊடுருவி பார்க்கிறேன். அவர்களுடைய பிரச்சனைகளை என்னுடைய பிரச்சனைகளாக நான் தேர்ந்து கொண்டேன். அதுதான் இந்த 50 ஆண்டு கால வெற்றியினுடைய ரகசியமே. அந்த அடிப்படையில் நான் தொடர்ந்து அந்த பணியை செய்து கொண்டிருந்தேன். இன்றைக்கி என்னுடைய மாணவர்கள் உலகெங்கிலும் இருக்கிறார்கள். பிரான்ஸில் இருக்கிறாங்க, அமெரிக்காவில் இருக்கிறாங்க, லண்டனில் இருக்கிறாங்க. அங்கிருந்தெல்லாம் இன்னும் கூட தொடர்பு. இரவு 12 மணிக்கு ஒருத்தர் என்னை எழுப்புவார் பிரான்ஸிலிருந்து. இதற்கு என்ன ஐயா விளக்கம், இதை எப்படி சொல்லுவது, எங்கள் ஊர் மாரியம்மன் கோயிலுக்கு ஒரு 10 பாடல்கள் வேண்டும், இப்படியெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு நிலையில் மாணவர்கள் என்னோடு நெருக்கமான தொடர்புடையவர்கள். இப்போது ஒரு ஆசிரியர் பணி இன்றைக்கும் நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது, இன்றைய சூழல்கள் இன்றைக்கி வந்து நிறைய மாற்றம். நம்ம வந்து தொழில்துறை வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது டெக்னாலஜி அதிகமாக வளர்ந்துருக்கு. ஆனால் இந்த ஒரு சூழலில் நம்மளை சுற்றி இந்த சமூகத்தில் பலவிதமான பிரச்சனைகள், கொடுமைகள், சம்பவங்களும் தொடர்ந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஒரு பள்ளியை தாண்டி கல்லூரின்னு வரும்போது எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் மாணவர்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது? சமூகத்தில் ஒரு சரியான ஒரு மனிதனாக வரதுக்கு கல்லூரியும் இந்த ஆசிரியர்களும் எப்படிப்பட்ட ஒரு கல்வியை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்த இன்னைக்கு நம்ம பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டோம். ஒரு கல்லூரிகள்லையும் சரி, இந்த ராகிங்ன்றது ஒரு காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னாலும் அதை தாண்டி பெரிய வன்கொடுமைகள்லாம் அதிகரிச்சுட்டு இருக்கிறத பார்க்குறோம். இப்போ என்ன மாதிரியான ஒரு கல்வி இன்னைக்கு தேவையாக இருக்குது? மாணவர்களை பக்குவப்படுத்தக்கூடிய, அல்லது அவர்கள் உள்ளத்தில் உண்மையிலே உண்மை இருக்கிறது, மென்மை இருக்கிறது, இவற்றை கொண்டு வந்து அதை வெளியில் அந்த பகுதிகள் மேலோங்க செய்யக்கூடிய பணி ஆசிரியனுக்கு இருக்கிறது. உண்மையிலேயே நம்முடைய இந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய சரியான கருவி இலக்கியம், கவிதை தான். மேத்யூ அர்னால்டு என்ற ஒரு திறனாய்வாளர் சொல்கிறாரு, more and more mankind will discover that we have to turn to poetry to interpret life for us, to console us, to sustain us. ஒரு மனிதனுக்கு ஒரு நிறைவு தரக்கூடிய, அவனுக்கு மன அமைதி தரக்கூடிய, வாழ்க்கையில் நம்பிக்கை தரக்கூடிய ஒன்று இலக்கியத்தில், கவிதையில் இருக்கிறது. அந்த புரிய வைத்து விட்டால் இந்த சமூகம் நன்றாக அமைதியாக இருக்கும். நான் பார்த்துருக்கிறேன் பல சமயத்தில் முரட்டுத்தனமான ஒரு மாணவனை நான் சந்தித்தேன் என்னுடைய தொடக்க காலத்தில். அதுவும் பாடம் நடத்தக்கூடாது, இந்த பாடம் என்னுடைய அறிவை பாதிக்கிறது, நிறுத்து என்று அந்த பையன் சொன்னார். நான் உடனே விளக்கமாக, அதை பற்றி கவலைப்படாத தம்பி, இந்த பாடத்தை பற்றியெல்லாம் வேண்டாம், நான் உன்னை பற்றி கவலைப்படுகிறேன், நீ என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் அமைதியாக வேறு செய்திகளை பேசி கொண்டிருந்தேன். அதற்கு பிறகு அந்த பையன் தொடர்ந்து பல வகுப்புகளில் வேறு வகுப்புகளில் குழப்பெல்லாம் செய்தார். பிறகு அவர் ஒரு தீவிரவாதத்தில் ஈடுபட்டு கைதானார். ஓராண்டு கால சிறைவாசத்திற்கு பிறகு இரும்பு போல இருந்த அந்த உடல் இழைத்து எலும்பும் தோலுமாய் ஒரு சாலைக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருந்தார். நான் மட்டும் இறங்கி போய் அவரை
அன்பு கூர்ந்து அந்த மாணவரை பார்த்து அப்போது ஆறுதலாகவும் தேறுதலாகவும் நான் சொன்னேன், வாழ்க்கையில் நம்பிக்கை கொள்ள வேண்டும், இதெல்லாம் வெற்றி தராது, ஒரு அறநோக்கோடு செயல்படலாம், உன்னிடம் எல்லா வகையான ஆற்றல்களும் புதைந்து இருக்கின்றன, அவற்றை வெளிப்படுத்துன்னு சொன்னேன். அப்போ அந்த மாணவர் சொன்னார், இன்னும் கூட அந்த என்னுடைய லட்சியங்களிலிருந்த பிடிப்பிலிருந்து நான் நீங்கவில்லை, ஆனால் நான் உங்களுக்கு மிகவும் நன்றி உடையவன், உங்களை நான் பிறகு சந்திக்கிறேன். நானும் சந்திக்கிறேன் என்று சொன்ன தொடர்ந்து அந்த மாணவரை சந்தித்து அவருடைய பாதை ஒரு ஆண்டு காலத்திற்குள் ஒரு காந்திய நெறியில் நம்பிக்கை உடையவராக அவர் மாறினார். அதனால அப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை இந்த சமூகத்தில் வேண்டும். ஆசிரியர்கள் 10லிருந்து 4 வரையில் தங்களுடைய கடமை முடிந்தது என்று போய்விடக்கூடாது. அந்த மாணவர்களுடைய வாழ்க்கையோடு தங்களை தொடர்படுத்தி கொண்டால் அது மிக சிறப்பாக கொண்டு வரலாம் என்பது என்னுடைய அனுபவத்தின் வழியாக நான் பெற்ற ஒரு படிப்படி. கண்டிப்பா சார். இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம இன்னைக்கு பேச வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கும். இதை பார்த்தாவது சில மாற்றங்கள் ஏற்படலாம். ஒரு ஆசிரியர் அந்த பணி தாண்டி இன்னைக்கு நீங்க வந்து ஒரு படைப்பாளியா, ஒரு பேச்சாளரா உங்களோட பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, இலக்கியங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு அடித்தளமான விஷயமா இருக்கலாம். நீங்க தமிழ்துறை சார்ந்தவர் அப்படிங்கிற முறையில் இந்த படைப்பு உலக பயணம் அப்படிங்கிறது எப்போ, நீங்க சிறு வயதிலிருந்தே வா, இல்லை எப்போலேருந்து உங்களை முழுமையா இதில் ஈடுபடுத்திக்கிட்டீங்க? எனக்கு ஒரு சில முன்னோடிகள் இருக்காங்க, யாருக்குமே முன்னோடிகள் இருப்பாங்க. கண்டிப்பா. எனக்கு கவிதை என்று சொன்னால் புரட்சி கவிஞர் பாரதிதாசன், சிறுகதை என்று சொன்னால் புதுமைப்பித்தன், மொழிபெயர்ப்பு என்று சொன்னால் பன்மொழி புலவர் அப்பாத்துரையார், நாவல் என்று சொன்னால் பேராசிரியர் வரதராசனார், அறிஞர் அண்ணா, காண்டேகர், இப்படி ஒரு சில முன்னோடிகள் எனக்கு இருக்கிறார்கள். இவர்களுடைய படைப்புகளை பார்க்கின்ற போது இதை போல நாமும் எழுதினா என்னன்னு ஒரு தூண்டல். உண்மையிலே இவையெல்லாம் பெரிய செல்வங்கள் நமக்கு. உள்ளே இத்தகைய ஒரு தூண்டல் நிகழ்ந்த பிறகு நானும் எழுதினேன். முதல்ல நான் எழுதிய ஒரு கதையை அப்போது சாவி பத்திரிகைக்கு நான் அனுப்பிச்சேன். அப்போ என்னுடைய நண்பர்கள்லாம் சொன்னாங்க, அந்த பத்திரிகைலாம் எப்படி உங்கள் கதை முதல்ல எழுதுறீங்க, அந்த கதை எப்படி வரும்னு. அந்த கதை போன பிறகு ஒரு அஞ்சல் அட்டையில் எனக்கு ஒன்று எழுதியிருந்தார், வாரந்தோறும் கதை நீங்கள் எழுதினாலும் நான் அதனை வெளியிடுவதற்கு தயாராக இருக்கிறேன். அந்த கதையை அவர் வெளியிட்டிருந்தார். அந்த கதைக்கு பெரிய வரவேற்பு கிடைச்சது. அதுக்கு பிறகு என்னுடைய கதைகளே ரொம்ப சிறந்த கதையாக பலராலும் கொண்டாடப்படுகிற, பல இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற துண்டுன்னு ஒரு கதை, அதை அன்னம் பத்திரிகையில் வெளியிட்டார்கள். அதை பாராட்டி பல பெரிய எழுத்தாளர்கள்லாம் எனக்கு எழுதியிருந்தார், கடிதம் எழுதியிருந்தார்கள், அந்த ஏட்டில் எழுதியிருந்தார்கள். எனக்கு ஒரு பெரிய தூண்டுதலாக போச்சு. பிறகு ஒரு நாள் சாவியை நான் நேராக பார்த்தபோது, நீங்கள் ஆசிரியராக இருக்கிறீர்களான்னாரு. ஆமான்னு. அந்த வேலையை விட்டுறீங்களான்னு கேட்டார். என்ன ஏன்னு கேட்டேன். முழு நேர எழுத்தாளராக இருந்தால் நீங்கள் நிறையா செய்யலான்னு. அப்போ நான் சொன்னேன், அந்த பணியை விடுவதற்காக இல்லை, அதற்கு கூட நான் இதை செய்ய விரும்புகிறேன் என்று தான் சொன்னேன். அந்த வகையில் நான் நிறைய கதைகள் எழுதினேன். இதுவரையில் நான் 126 கதைகள் வார இதழ்கள் எல்லாம் எழுதியிருக்கிறேன். அட்டைப்பட கதைகளெல்லாம் வந்திருக்கின்றன. அதற்கு பிறகு ஒவ்வொரு துறையாக நான் முயற்சி செய்து பார்த்தேன். எல்லாவற்றிலும் ஓரளவு போக முடியுங்கிற அந்த நிலையில் முழு கவனம் செலுத்தியதுனால, இந்த இலக்கிய தாகம் இருந்ததுனால செய்தேன். நான் கூட அடிக்கடி சொல்லுவது வழக்கம், நான் கதை எழுதினாலும், கவிதை எழுதினாலும், நாவல் எழுதினாலும், இன்னும் பிறவற்றையெல்லாம் படைத்தாலும் கூட எல்லாவற்றுக்கும் எனக்கு மூலம் நான் வகுப்பறைகளில் ஈடுபட்டு காதலோடு சொல்லிக் கொடுக்கக்கூடிய சங்ககால கவிதைகள் தான் அடிப்படை. அதில் அந்த மாவு ஒன்று தாங்க, இட்லியாக வருது, தோசையாக வருது, அப்பமாக வருது, ஊத்தப்பமாக வருது, ஆப்பமாக வருதுன்னு சொல்கிறது மாதிரி அதில் இருக்கின்ற கதை, ஒரு உண்மையான அந்த மைய கருத்தை, உரிப்பொருளை நான் பலவேறு வகையான வண்ணங்களில் வடித்து பார்க்கிறேன். அந்த அனுபவம் தான் என்னுடைய படைப்பிலக்கிய அனுபவம். கண்டிப்பாக சார். ஒவ்வொரு படைப்பையும் விரிவாக பேசணும் அப்படின்னாலும், இந்த கட்டுரைகள்னு வரும்போது நிறைய தகவல்கள் உள்ளடக்கியதாக ஒரு கட்டுரை அமைது. கட்டுரைகளில் பல விதங்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆய்வு கட்டுரை பார்க்குறோம், சுற்றுலா பற்றி இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. உங்களுடைய படைப்புகள் எதை சார்ந்து இருக்கும்? சரி சரி, நான் 2 நிலைகளில் என்னுடைய படைப்புகளை அமைத்துக் கொள்கிறேன். ஒன்று, இன்றைய டெக்னாலஜி, இன்றைய தொழில்நுட்பத்துக்கு ஈடு கொடுக்குற வகையில் அது என்னை பொறுத்தவரை அது ஒரு புறக்கருவி தான். ஆனால் உள்ளார இருக்கக்கூடிய மனம் என்பதனை இந்த இலக்கியம்தான் முடிவு செய்யும். கவிதையின் உள்ளே இருக்கக்கூடிய சொல்லப்படுகிற செய்தி எது என்பது தான் மிகவும் முக்கியம். அதை மிக அழகாக தொழில்நுட்பத்தோடு வெளிப்படுத்தக்கூடிய மொழியியல் சார்ந்த, தொடர் அமைப்பு சார்ந்த,
சொற்கள் சார்ந்த அந்த கலை நுட்பங்களையெல்லாம் நாம் அதில் கையாளலாம். அப்படி கையாளுகிற போது அந்த படைப்பு மிக சிறந்ததாக இருக்கும். அந்த வகையில் நான் என்னுடைய சிறுகதைகள், நாவல்கள் ஆகியவற்றையெல்லாம் அமைத்திருக்கிறேன். மொழிபெயர்ப்பு என்பது முற்றிலும் வேறு வகை. கண்டிப்பாக சார். மொழிபெயர்ப்பை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம இலக்கியங்கள் நீங்கள் சொன்னீங்க, இது எல்லாத்துக்குமே அடித்தளம் வந்து சங்க இலக்கியங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கும் நம்ம இலக்கியங்களை மேற்கோள் காட்டி தான் நம்ம பல விஷயங்களை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு படைப்பாளியாக நம்மளோட இலக்கியங்கள் பற்றி தான் உங்களுடைய பார்வை சொல்லுங்கள். உங்களை கவர்ந்த ஒரு விஷயங்கள், இன்னைக்கு வரைக்கும் இதை அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும்னு நினைக்கக்கூடிய இலக்கியங்கள் பற்றி சொல்லுங்கள். குறிப்பாக புறநானூற்றில் ஒரு பாட்டு இருக்குது. நான் பாட்டெல்லாம் சொல்ல விரும்பலை, இப்போ கருத்தை மட்டும் சொன்னால் போதும் உங்களுக்கு. கெடுக சிந்தை கடிது இவள் துணிவேன்னு அந்த பாட்டு தொடங்குது. ஒரு பெண் சில நாட்களுக்கு முன்பு போர்க்களத்தில் தன்னுடைய தந்தையை இழந்தாள். அதற்கு அடுத்தபடியாக தன்னுடைய கணவனை இழந்தாள். பிறகு ஒரு மகனை தவிர வேறு குடியில் வேறு ஒருவரும் இல்லாத சூழ்நிலையில் அவனும் கூட ஒன்றுமறியாத பேதை பருவத்தில் இருக்கின்ற போது அவனை கூட போருக்கு அனுப்புவதற்கு அவள் சித்தமாகிறார். இதுதான் பொது கருத்து. இப்போ படிக்கின்ற போது என்ன மாணவனே கேட்டான், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கக்கூடிய இந்த உணர்ச்சி இன்னைக்கு படிக்கிறதுனால என்னங்க பயன்? உண்மைதான். நான் சொல்லிட்டு, சரி தம்பி, நான் இதற்கு ஈடாக இன்னொரு செய்தி சொல்லுகிறேன், அதற்கு பிறகு இந்த கேள்விக்கு சரியாக விடை கிடைத்திருக்கிறதா என்று நீ தான் சொல்ல வேண்டும் என்று நான் சொன்னேன். ஸ்பெயினில் இருந்து ஒரு கவிஞர் எழுதுகிறான் இன்றைக்கு. அதோ தொலைவிலே தருகின்ற என் நாட்டில் 25 வயது இளைஞர்கள் இப்போது இல்லை, 20 வயது இளைஞர்களும் இல்லை, 15 வயது சிறுவர்களும் இல்லை. இனி என்னுடைய இனத்திற்கு எப்போது விடுதலை கிடைக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இனி தாய்மார்களுடைய வயிற்றிலிருந்து, கருப்பையிலிருந்து மீசை முளைத்தவர்களாக, தலையிலே தொப்பி வைத்தவர்களாக, கையிலே துப்பாக்கி கூடியவர்களாக, காலிலே நடையன் பூண்டவர்களாக ஒரு இளைஞர் பட்டாளம் உருவாகி வரும் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அப்போது என்னுடைய ஈழம் மலரும் என்று எங்கோ தொலைவில் இருக்கக்கூடிய ஒருவன் வானம்பாடி பறவை போல அப்படி பார்த்து பாடுகிறான். அதற்கும் இந்த பாட்டிற்கும் இருக்கக்கூடிய உறவு சமூகத்தில் வெறும் போர் மட்டுமல்ல, ஒரு வறுமையோடு போராடுகின்ற போராட்டத்திற்கும் கூட இந்த பாட்டு தொடர்பு இருக்கிறது. ஒரு சமூகத்தில் சாதி மத வேறுபாடுகளோடு போராடுகின்ற போது கூட இந்த கவிதைக்கு தொடர்பு இருக்கிறது. கவிதையை நவீன செய்திகளோடு, இந்த காலத்துக்குரிய பிரச்சனைகளோடு பொருத்தி பார்க்கிற போது நிறைய நமக்கு விடை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ், ஆங்கிலம் இந்த 2 மொழிகளிலுமே ஒரு சௌகரியம், ஒரு நிபுணத்துவம் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு மொழிபெயர்ப்பாளராக நிறைய படைப்புகளை மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்கீங்க. இன்றைக்கும் வந்து ஒரு மொழிபெயர்ப்பாளர் ஒரு படைப்பை மொழிபெயர்க்கும் போது என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கவனத்தில் வச்சுட்டு உருவாக்கணும்? மொழிபெயர்க்கின்ற போது ஒரு மூல நூல் ஆசிரியருடைய உணர்ச்சி சிதைந்து விடக்கூடாது முதல். ரெண்டாவது, அவன் கருத்துக்கு மாறாக மொழிபெயர்க்கக்கூடிய நிலை வந்துவிடக்கூடாது. மூன்றாவதாக, அந்த மொழிபெயர்ப்பு நடை அது ஆங்கிலத்தில் இருக்குமானால் அதனுடைய செம்மை தமிழில் இருப்பது போல அப்படி வரணும். இன்னொன்று, இது எந்த சமூகத்திற்கு போய் சேருகிறதோ அதற்கு பயனுள்ள வகையில் அது மொழிபெயர்க்கப்பட வேண்டும். இந்த அம்சங்களோடு தான் நான் பார்க்குறேன். நிறைய நூல்களை நான் ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கும், தமிழிலிருந்து ஆங்கிலத்துக்கும் மொழிபெயர்த்திருக்கிறேன். இப்போ நான் செய்து கொண்டிருக்கிற வேலை, குறுந்தொகையினுடைய 400 பாடல்களை அந்த கவிதை அம்சம் கெடாமல் நான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறேன். அதே போல் இந்த மொழிபெயர்ப்புகளை பற்றி பிறர் எடுத்து சொல்லும்போது ரொம்ப வியப்படக்கூடிய நிலை இருக்கிறது. இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக இருந்த சங்கர் தயாள் சர்மாவிற்கு தமிழ்நாடு வருகிற போதெல்லாம் நான் தான் மொழிபெயர்ப்பாளர். அதில் எதற்காக அதை சொல்லுகிறேன் என்றால், இந்த வள்ளின்னு ஒரு கேரக்டர் இருக்குதே, அது அங்கே வேறு மொழிகளில் இல்லை, அது தமிழில் வந்து எப்படி புகுந்ததுன்னு அவர் கேட்டார். கந்தபுராணம் என்பது ஒன்று இருக்கிறது. முருகன் என்ற ஒரு தெய்வத்தை பற்றி நாம் எண்ணுகிறோம். ஆனால் தேவசேனை அல்லது தேவயானை பற்றி செய்திகள்லாம் இருக்கின்றன, இந்திரனுடைய மகள் அதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த வள்ளியினுடைய இந்த காதல், இந்த நிலைகள், இந்த படைவீடுகள், இதற்குரிய தொடர்புகளை பற்றிலாம் அவர் கேட்டார். நான் அந்த படைவீடுகளுக்கெல்லாம் அவரோடு போனேன். விலைக்கு சொன்னபோது ரொம்ப வியப்பாக இருந்தது. அப்புறம் இதை பற்றிய ஆங்கில நூல்கள் இருந்தால் எனக்கு கொடுங்கன்னாரு. அதற்கு பிறகு நான் கொடுத்த பிறகு அவரை படித்து பார்த்தார். அதனால் எந்த மொழியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நாம் சொல்லக்கூடிய செய்திகள் தமிழில் இருக்கின்றன. அவற்றை நாம் மொழிபெயர்த்து கொடுக்கணும். அதே போல்
பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் அதில் நல்ல செய்திகளெல்லாம் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் இங்கே கொண்டு வரணும். இப்போ எடுத்துக்காட்டு கொண்டு சொல்கிறேன். தாமஸ் கிரே எலிஜி ரிட்டன் இன் ஏ கண்ட்ரி சர்ச் ஆர்ட், ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பாட்டு அது. அதில் இந்த பாட்டை நான் இப்போ தமிழில் சொல்கிறேன் பாருங்கள். கழிபகலின் சாமணி போல் கங்குல்மணி கரங்கும், கனைத்து நிறை பைம்புணமேல் காலோய்ந்து மடங்கும், வழிகளைத்து தளர்ந்து உழவன் இளம் நோக்கி நடப்பான், வையகத்தை எனதிடத்தும் இருளிடத்தும் விடுத்தே அப்படின்னு சொல்கிறார். இது தாமஸ் கிரே எழுதின இங்கிலீஷ் ஒப்பவே அந்த ஆங்கிலம் எப்படி ஒரு கிளாசிக்கல் தன்மையோடு இருக்குதோ அதே போல பள்ளியகரம் கந்தசாமி பிள்ளை என்பவரால் இது தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டது. ஆல் தி பாத்ஸ் ஆஃப் க்ளோரி லீட் பட் டு தி கிரேவ், எப்புகள் சார் வடிகளும் போய் சேர்தல் இடுகாட்டே. அதனால மொழியில் மொழிபெயர்க்கிற போது இது வேறு மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டதுங்கிற அந்த உணர்வு வரக்கூடாது. தமிழிலே எழுதியது போலவே இருக்க வேண்டும், ஆங்கிலத்திலே எழுதியது போல இருக்கணும். அதுதான் மொழிபெயர்ப்பனுடைய உன்னதமான ஒரு சாதனை. அது இன்னும் ஒரு மொழிபெயர்ப்பாளர் அப்படிங்கிற முறையிலையும் தமிழ் அறிஞர் அப்படிங்கிற முறையிலையும் நீங்களே இப்போ சொல்லிட்டு இருக்கீங்க, ஒரு விஷயத்தை எடுத்திருக்கேன், அதுக்கான பணிகளை நான் செஞ்சிட்ருக்கேன் குறுந்தொகை அப்படின்னு. என்ன மாதிரியான நம்மளுடைய படைப்புகள் இலக்கியங்கள்லாம் இன்னும் மொழிபெயர்க்காமல் இருக்குது, அதற்கான அவசியம் இருக்குது? சரி இப்போ நாம் நம்முடைய இளைஞர்களும் நாமும் கருத்து செலுத்த வேண்டிய ஒரு துறை என்னவென்றால் இந்த மாடர்னிசம். இதில் நிறைய வேலைகள் நமக்கு இருக்கிறது. வெளிநாடுகளில் பல நாடுகளிலும் வந்திருக்கக்கூடிய அற்புதமான படைப்புகள்லாம் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் இப்போ எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். சிவிலைசேஷன் பற்றி வில் டுராண்ட் ஒரு 8000 பக்கம் எழுதியிருக்கார். அதை தமிழில் கொண்டு வர வேண்டும் என்று நான் எண்ணினேன், ஆனால் அதற்கு அனுமதி கிடைக்கல. அதில் வியத்தகு செய்திகள்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதே போல் தமிழ் நூல்களில் இப்போ தொல்காப்பியம் இருக்கிறது. 2600 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழருடைய வாழ்வியலை மிக அருமையாக சித்தரிக்கக்கூடிய அதனை பற்றிய செய்திகள்லாம் ஏற்கனவே பெரிய பேராசிரியர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இன்னும் கூட அவற்றை பற்றிய செய்திகளையெல்லாம் ஆங்கிலத்திற்கும் பிற மொழிகளுக்கும் கொண்டு போக வேண்டும். பல மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப அருமையாக போப் என்ன பண்ணார், அணங்குகொல் ஆய் மயில்கொல்லோன்னு ஒரு இருக்குது. மயில்ங்கிறத மொழிபெயர்க்கிறதுல யாருக்குமே சிரமம் இருந்ததா தெரியல, துன்பம் இருந்ததா தெரியல. பீகாக்குன்னு எல்லாரும் மொழிபெயர்த்துட்டாங்க. ஆனால் அது தப்புங்கிறது போப்புக்கு தெரிஞ்சுது. இதுக்கு இவர்கள்லாம் மொழிபெயர்த்துக்கு முன்னாடி போப் அது மொழிபெயர்க்கிற போது அது ஆண்மயில் என்றதனை சொல்லிவிடக்கூடாது. ஏனென்றால் அங்கே இருக்கக்கூடிய பெண், இந்த பெண்ணை வர்ணிக்கிற போது ஆண்மயில் போன்றவள் என்று சொல்லிவிட்டால் பொருத்தம் இல்லை. அதே போல் பெண்மயில்னு சொல்லி வந்தால் பெண்மயிலுக்கு தோகை கிடையாது, இவன் நீண்ட கூந்தலோடு இருக்கிறார். பார்த்தார், பி ஃபவுல்னு போட்டார். ஒரு அந்த சொல்ல அங்கே அதுதான் மிக பயனுள்ள சொல். அதே போல் இன்றைக்கி ஆக்ஸ்போர்டு அகராதியை பன்மொழி புலவர் அப்பாத்துரையார் தமிழ்படுத்தினார். அதுக்கு பிறகு அப்படி ஒரு சாதனை நமக்கு வரல. அண்ணா அவர்கள் இந்த அகராதியை பார்த்து ரொம்ப பாராட்டினார். இது உருவாவதற்கு காரணமே அவர் தான். வீட்டில் உட்கார்ந்திருந்த அவரை கூப்பிட்டு என்ன பணி செய்திருக்கிறீர்கள்னு கேட்டபோது நான் ஆக்ஸ்போர்டு அகராதி மொழிபெயர் கொண்டு வாங்க என்று சொல்லி சென்னை பல்கலைக்கழகத்து வெளியீடாக கொண்டு வந்தார்கள். அதுபோல சாதனைகள் நமக்கு வேணும். எல்லாரும் எழுதுவாங்க டைடுன்னா அலை, வேவுன்னா அலை, அப்படி எழுதலை அப்பாதுரையார். வேவுங்கிறது அலை, டைடுங்கிறது அலை எழுச்சி. அதுக்கு ஒரு சொல் போட்டார் அவர், பொங்கோதம் அப்படின்னார். அது சிலப்பதிகாரத்தில் இருக்க அந்த சொல். இப்படி இத்தகைய சாதனைகள் நமக்கு வேணும். நிறைய மொழிபெயர்ப்பு சாதனைகள், புதிய நுட்பமான உத்திகள் கடைப்பிடிக்கக்கூடிய இலக்கியங்கள் அதெல்லாம் வேணும். அப்படிப்பட்ட வகையில் இப்போ நிறைய பேர் எழுதிட்டு இருக்கிறாங்க. புதிய உலகம் ரொம்ப அறிவோடும் சிந்தனையோடும் தொழில்நுட்ப உத்திகளோடும் ஒரு பல வகையான திறமைகளோடு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை நாம் வரவேற்கலாம். கண்டிப்பாக சார். கவிதைகள் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி நிறைய மரபுலேருந்து பல மாற்றங்கள் இந்த கவிதைத்துறையில் வந்திருக்கு. நிறைய புது கவிதைகள், அது ஹைக்கூ தாண்டி நம்ம போயிட்டே இருக்கோம். அப்படின்னாலும் இன்றைய இளைஞர்கள் மத்தியில் கவிதைக்கான ஒரு வரவேற்பும் அதோட போக்கு எப்படி இருக்கு? அதாவது விளைச்சல் அதிகம், ஆனால் சரியான விதைகள் கிடைக்கிறதுக்கு கடினமாக இருக்குது. நிறைய பதர்கள்லாம் இருக்குது. பெரும்பாலும் ஒரு காலத்தில் ஏற்பட்ட பழைய இலக்கியங்கள்லாம் பார்க்கிற போது நமக்கு ஒவ்வொரு பாடலும் கூட நமக்கு மிக முக்கியமானதாகவும் ஒரு ஆழ்ந்த பொருளை புலப்படுத்துவதாக இருந்தது. இன்றைக்கு அப்படி இல்லை. நான் கூட கேட்டேன், உங்கள் வெளிநாட்டில் இருக்கிற போது என்னை கேட்டார்கள், உங்கள் நாட்டில் எவ்வளோ பேர் கவிஞர்களாக இருக்கிறார்கள்னு கேட்டாங்க. நான் எங்கள் நாட்டு மொத்த ஜனத்தொகை கவிஞர்கள் தான்.
எல்லாரும் எழுதுகிறார்கள். ஆனால் எது கவிதையாக இருக்கிறதுன்னு கேளுங்க சொல்கிறேன் என்று சொல்லி சில மாதிரிகளை நான் சொன்னேன். அது மாதிரி சில கவிதைகள் உள்ளத்தை தொடக்கூடியவனாக இந்த புற உலகத்தை பற்றிய செய்திகள் இல்லாமல் அகமணர்வை, உள் மனத்தை, அடிமனத்தை அதை வெளிக்கொண்டு வந்து காட்டக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய பாடல்கள் இப்போ எழுதுகிறார்கள், இளைஞர்கள் எழுதுகிறார்கள். அத்தகைய வரவேற்கிறது. இப்போ புத்தகம், இலக்கியம் இதெல்லாம் நம்ம சொல்லும்போது நம்மளோட அறிவு வளர்ச்சிக்கும் நிறைய விஷயங்களை புதுமையான ஒரு புரிதலுக்கும் அன்றைய காலகட்டத்தில் வாசிப்பு ஒரு முக்கியமான கருவியாக இருந்ததை பார்க்குறோம். இன்னைக்கு உலகத்தில் எல்லாமே மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னும் போது விஷுவல், காட்சி படுத்துகிற விஷயங்களில் நம்மளோட கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சிட்டோம். இந்த சூழலில் வாசிப்பும் தேவை அப்படின்னு சொல்லுவீங்களா? கண்டிப்பாக தேவை. ஏன்னு கேட்டால், நான் ஒரு கதையில் கூட காலகாலன்னு ஒரு கதையில் எழுதியிருக்கிறேன். கடைசியாக அப்படி தான் முடியும். வாழ்க்கையில் பொழுதுபோக்கு இருக்கலாம், பொழுதுபோக்கே வாழ்க்கையாகிவிடக்கூடாது அப்படின்னு எழுதியிருக்கிறேன். இது நம்முடைய வாழ்க்கையை பயனுள்ளதாக, ஒவ்வொரு நொடியும் கூட பயனுள்ளதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். நான் மாணவர்களை பார்த்து கேட்பேன். ஒரு எளிமையான ஒரு பள்ளிக்கூடத்து மாணவர்கள்ட்ட பேச சொன்னாங்க ஒரு முறை. அப்போ நான் கேட்டேன், இன்றைக்கி தேதி என்னப்பா அப்படின்னு கேட்டேன். அவங்க உடனே அந்த நாளை சொன்னாங்க, 10ஆம் தேதி அப்படின்னு. இந்த 10ஆம் தேதி மறுபடியும் எப்போ வரும்னு கேட்டேன். அடுத்த மாதம் வராதுப்பா, நான் கேட்குறது இந்த 10ஆம் தேதி, இந்த மார்ச் 10ஆம் தேதியை கேட்குறேன் அப்படின்னு சொன்னேன். அடுத்த ஆண்டு வரும். நான் அதை கேட்கல, 10/3/2019 கேட்குறேன் அப்படின்னு ஒன்று. அது வராது சார் இன்னும்னு. யாருடைய வாழ்க்கையிலுமே வராதா? யாருடைய வாழ்க்கையிலும் வராது. இந்திய குடியரசுத் தலைவர், அமெரிக்க குடியரசுத் தலைவர், யாருடைய வாழ்க்கையிலே வராதுங்க. அது யாருக்கும் அந்த சக்தி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த காலத்தை வீணாக்கிடலாமா? போனதாச்சே. அதனால் போனால் வராது, பொழுது விடிந்தால் கிடைக்காதுங்கிறது கத்திரிக்காய்க்கு சொல்கிறது இல்லை, நம்முடைய வாழ்நாளுக்கு சொல்கிறான். ஒரு நாள் கிழிஞ்சு போச்சு, நம்முடைய ஆயுளில் இனி வராது. அப்படிப்பட்ட நேரத்தை நம்ம இழந்துட்டோமே, அதை பயனுள்ளதாக கழிக்க வேண்டாமா அப்படின்னு நான் சொன்னேன். அதனால் அவங்களுக்கு மனசில் கொஞ்சம் தைக்கிறது மாதிரி அதை அன்பாக எடுத்து சொன்னால் அது செல்லும். அதனால் ஒவ்வொரு நொடியையும் நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்ற அந்த உணர்வோடு எதிர்கால சமூகத்தை கருதி, இன்றைக்கு பொழுதுபோக்குக்காக ஒரு இதழில் வெளிவருகிறது என்பதற்காக எழுதாமல், இனி இந்த எழுத்து திருக்குறள் 2500 ஆண்டுகளாக நிற்கிறதுன்னு அது காரணம் அதுதான். ஈன்றாள் பசி காண்பாடாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. இந்த அற உணர்வை நம்முடைய இலக்கியங்கள், இன்றைய புது கவிதையும் கூட அதை சொல்லணும். இன்றைய காமத்தை சித்தரிக்காதீர்கள், இன்றைய வன்முறையை வெளிப்படுத்தாதீர்கள். இதற்கு பதிலாக உங்கள் உள்ளத்திலே யாழின் நரம்பு போல மிக மென்மையான இசையை தரக்கூடிய அந்த மனிதாபிமானத்தை சித்தரியுங்கள் என்பது தான் நமக்கு நோக்கமாக இருக்கும். அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு பேராசிரியராக, ஒரு படைப்பாளியாக இந்த 50 ஆண்டு கால பயணம் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு? ஒரு ஆசிரியராக உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மனநிறைவான ஒரு அனுபவம் அமைஞ்சிச்சு? இன்றைய சூழலில் ஆசிரியர்கள் எந்த மாதிரியான ஒரு விஷயங்களை மாணவர்களுக்கு சொல்லணும்? கல்வியில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய படைப்புகள், அதற்கான ஒரு தனித்துவம் என்ன? நம்மளுடைய இலக்கியங்கள் இன்னும் என்னெல்லாம் மொழிபெயர்க்கப்பட வேண்டிய அவசியத்தில் இருக்குது? மொழிபெயர்ப்போட நுணுக்கங்கள் என்ன? இப்படின்னு பல கருத்துக்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. ரொம்ப நன்றி. அறிவியல், வரலாறு, இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை அழகிய தமிழில் தொகுத்து ஒவ்வொரு நாளுமே இனிமையாக வழங்கி கொண்டிருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தமிழ்நாட்டில், குறிப்பாக தமிழகத்தின் தலைநகரத்தில் எங்கேனும் ஒரு தமிழ் கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்குமானால் ஒரு பெரியவர் அங்கே இருக்கிறவர்களிடமெல்லாம் ஒரு அட்டையை கொடுத்து கொண்டிருக்கிற காட்சியை நாம் பார்க்க முடியும். அந்த அட்டை வேறொன்றுமல்ல, ஐவர் வழியை பின்பற்றுங்கள், தமிழ் புத்தாண்டை, திருவள்ளுவர் ஆண்டை கணக்கில் கொள்ளுங்கள், அதை பரப்புங்கள், இதுதான் திருவள்ளுவர் ஆண்டு, இதுதான் தமிழ் மாதங்களின் பெயர் என்று அச்சடிக்கப்பட்ட அட்டையை பல ஆண்டுகளாக பல்லாயிரக்கணக்கில் அச்சிட்டு கொடுத்து கொண்டே இருப்பார். அந்த பெரியவரினுடைய பெயர் வேம்பையன் என்பது. இன்றைக்கு 80 அகவையை தாண்டி இருக்கிற வேம்பையன் அவர்கள் இப்போதும் தன் தொண்டினை கொஞ்சமும் தளராமல் செய்து கொண்டிருக்கிறார். அவரை பொதுவாக ஐவர் வழி வேம்பையன் என்று அழைப்பார்கள். ஐவர் வழியே ஆக்க வழி,
அதனை பின்பற்றுவதுதான் ஊக்க வழி என்று அவர் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிற காரணத்தினாலே அவரை ஐவர் வழி வேம்பையன் என்று சொல்லுவதும் உண்டு. சென்னை மறைமலை நகரில் இருந்தார், இப்போது படப்பைக்கு அருகிலே இருக்கிறார். அவர் குறிப்பிடுகிற அந்த ஐவர் யார் என்று கேட்டால், அதற்கு முன்பு 5 என்பது எப்படிப்பட்ட ஒரு ஒருங்கிணைவு கொண்ட தேவையான ஒன்றாக இருக்கிறது என்பதை அவர் எடுத்து சொல்லுவார். நிலம் என்று எடுத்துக்கொண்டால் குறிஞ்சி, மருதம், நெய்தல், பாலை என 5. அதேபோல் இந்த 5 பூதங்கள் என்று தான் சொல்லுகிறார்கள். நிலம், நீர், காற்று, வெளி, வான் என்ற 5. அதுபோலவே ஒவ்வொன்றையும் நீங்கள் மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற 5. சுவை, ஒளி என்று அந்த ஓசைகள் நாம் உணர்கிற சுவை, நாற்றம், காதில் கேட்கிற ஒலி, இப்படி அவையும் 5. அதுபோல தமிழகத்திற்கு, தமிழ் இனத்திற்கு வழிகாட்டக்கூடியவர்கள் ஐவர் என்பது அவருடைய பார்வை. அந்த ஐவர் யார் என்று கேட்டால், திருவள்ளுவர், பெரியார், அண்ணா, பாவாணர், பாவேந்தர் என்கிற ஐவர் என்று அவர் திரும்ப திரும்ப சொல்லுவார். அதனாலே தான் அவரை ஐவர் வழி வேம்பையன் என்று அழைப்பார்கள். அவர் சில ஆண்டுகளுக்கு முன்பு லண்டன் போய் வந்ததை பற்றி ஒரு சிறு நூலை வெளியிட்டிருக்கிறார். பொதுவாக பொங்கல் விழா சிந்தனைகள் என்பதுதான் அவர் தொடர்ந்து அச்சிட்டு தருகிற சிறு நூல். அதிலிருந்து சற்று வேறுபட்டு தன்னுடைய லண்டன் பயணத்தை பற்றி இதயம் கவர்ந்த இலண்டன் பயணம் என்று ஒரு சிறு நூலை வெளியிட்டிருக்கிறார். இவர் லண்டனுக்கு போன போதும் அங்கும் தமிழ் பற்றியே தான் உரையாடல்களில் பேசியிருக்கிறார், குறள் பற்றி பேசியிருக்கிறார். தமிழர்களை பார்க்கிற போதெல்லாம் நீங்கள் திருவள்ளுவர் ஆண்டை பின்பற்றுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். இதற்கு இடையில் லண்டனை பற்றியும் தன்னுடைய பார்வையை அவர் பதிவு செய்திருக்கிறார். ஒரு தொண்டர், ஒரு அறிவாளி இன்னொரு நாட்டை பார்க்கிற போது கூட நாம் அவர்களிடமிருந்து எவற்றையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த சிந்தனையோடு தான் பார்ப்பார் என்பதற்கு அந்த கட்டுரை நமக்கு பயன்படுகிறது. அவர் லண்டன் மாநகரம் பற்றியும் அந்த மாநகரத்து மக்களை பற்றியும் சில செய்திகளை மிக சுருக்கமாக ஆனால் நறுக்கென்று தந்திருக்கிறார். 3 விஷயங்களுக்கு அங்கே எந்த விதமான தட்டுப்பாடும் எப்போதும் இருப்பதில்லை. ஒன்று தண்ணீர், இன்னொன்று மின்சாரம், 3வது சமையல் எரிவாயு என்று எழுதுகிறார். மிக அடிப்படையான தேவைகள். என்றைக்கும் மின்வெட்டு என்பதே அங்கே கிடையாது. இங்கே பவர் கட் என்று நாம் சொன்னால் அப்படி என்றால் என்ன என்று அங்கே இருக்கிற பிள்ளைகள் கேட்பார்கள். மின்சாரம் உண்டு, மின்வெட்டு இல்லை. தண்ணீர் உண்டு, தண்ணீருக்கு பற்றாக்குறை இல்லை. சமையல் எரிவாயு உண்டு, அது ஒரு நாளும் நிறுத்தப்படுவதில்லை. இவை 3ம் எப்போதும் மக்களுக்கு அங்கு கிடைக்கின்றன. அந்த மக்களினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்றால், வேலை, வீடு, விடுமுறை என்கிற 3க்குள் அடங்குகிறது என்று சொல்லுவார். இந்த வீடு, வேலை, விடுமுறை என்று சொன்னால் 3ம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. வேலை பார்க்கிற போது கடுமையாக வேலை பார்க்கும் இயல்புடையவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் விடுமுறை நாட்களில் அந்த 5 நாள் களைப்பையும் மகிழ்ச்சியில் அவர்கள் தீர்த்து விடுகிறார்கள். வேலை பார்க்கும்போதும் அதில் முனைப்பாக இருப்பது, விடுமுறையை மகிழ்வாக கொண்டாடுவது என்பது அவர்களின் இயல்பு. இப்போதும் நாம் பார்க்கலாம். இங்கிலாந்தில் தான் என்று இல்லை, பொதுவாகவே வெளிநாட்டில் 60 வயதுக்கு மேல் சுற்றுலா போகிற பயணிகளை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். நாம் 60 வயதானவுடனே நமக்கு சோர்வு வந்து விடுகிறது, தளர்வு வந்து விடுகிறது, இனி வயதாகிவிட்டது என்ன இருக்கிறது என்று தோன்றுகிறது. ஆனால் அங்கெல்லாம் 60 வயதுக்கு பிறகு உலக நாடுகளை சுற்றி பார்க்க பெரியவர்கள் புறப்படுகிறார்கள். இளைய வயதில் கூட விடுமுறை நாடுகளில் சுற்றுலா என்பது அவர்கள் வாழ்விலிருந்து பிரிக்க முடியாத ஒரு பகுதியாக இருக்கிறது. ஊர் சுற்றுதல் என்பது ஓர் அறிவு. ஆகையினால் அதனை மேலை நாட்டு மக்கள் மிக கவனமாக தங்கள் வாழ்வின் ஒரு பகுதியாகவே வைத்திருக்கிறார்கள். எனவே வேலை, வீடு, விடுமுறை என்று அந்த மக்கள் இருக்கிறார்கள் என குறிப்பிடுகிறார். எந்த இடத்திலும் எச்சில் துப்புவதும் சிறுநீர் கழிப்பதும் பார்க்க முடியவில்லை என்கிறார். அப்படி ஒரு பழக்கமே இயல்பாக அந்த நாட்டில், அந்த மண்ணில் கிடையாது. இப்படி அந்த மக்களை அவர் உற்று நோக்கி அவர்களின் வாழ்க்கை முறை என்னவாக இருக்கிறது, எப்படி நடந்து கொள்ளுகிறார்கள், மத உணர்வு இருக்கிறதா இல்லையா என்கிற எல்லாவற்றையும் பார்த்து எழுதுகிறார். அந்த நாட்டினுடைய அதிகாரப்பூர்வமான மதம் கிறித்துவம்தான். ஆனால் மத சார்பின்மை என்பது முழுமையாக அங்கே இருக்கிறது. கிறித்துவம் அரசாங்க மதம் என்றாலும் கூட மற்ற மதங்கள் அங்கே முடக்கப்படவில்லை. குறிப்பாக
ஈழத்தமிழர்கள் நிறைய பேர் அங்கு வாழ்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரும் சைவ மதத்தை போற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கான எல்லா வாய்ப்பும் அந்த நாட்டில் இருக்கிறது. இப்படி மதம் சார்ந்த அரசும் மத சார்பின்மை என்பது கொள்கையாகவும் அங்கு இருக்கிறது என்பதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டை அவர் காட்டுகிறார். எந்த ஒரு அரசு அலுவலகத்திலும் எந்த கடவுள் படமும் கிடையாது. இயேசுநாதர் படமோ சிலுவையோ எந்த அரசு அலுவலகத்திலும் ஒரு சிறு குறிப்பு கூட அந்த கடவுள் மதம் சார்ந்ததாக இல்லை. அந்த மதம் என்பது தனி மனிதர்களுக்குரியதாகத்தான் அங்கே கருதப்படுகிறதே தவிர அரசு சார்ந்ததாக இல்லை. அரசை பொறுத்தளவு எல்லா மதங்களும் ஒன்றுதான். எந்த மதத்தின் பக்கமும் சாயாத ஒரு போக்கு இருக்கிறது. மதங்களை அவரவர் வைத்து கொள்ளலாம், ஆனால் அதை அரசு அலுவலகத்திற்கு கொண்டு வரக்கூடாது. நாம் பார்க்கிறோம், நம் நாட்டில் கடவுள் படங்கள் இல்லாத அரசு அலுவலகமே இல்லை. வெறும் கடவுள் படம் அல்ல, வெள்ளிக்கிழமையானால் பூஜை புனஸ்காரம் எல்லாம் அரசு அலுவலகத்திலேயே நடக்கிறது. இது மதச்சார்பற்ற நாடு, அது மதம் சார்ந்த நாடு. எவ்வளவு வேறுபாடு பாருங்கள். மதம் சார்ந்த நாட்டில் பொது இடங்களில் மதம் இல்லை, தனி இடங்களில் இருக்கிறது. மதச்சார்பற்ற நாட்டில் பொது இடங்களில்தான் மதம் கூடுதலாக இருக்கிறது என்கிற நிலையை நாம் பார்க்கிறோம். இதனையும் அவர் பார்த்து அங்கே இருக்கிற நிலைமைகள் அனைத்தையும் தெளிவாக மிக சில நாள்களே சுற்றுலா போயிருந்தாலும் அந்த சுற்றுலாவில் அந்த மக்கள், அந்த பண்பாடு, அங்கே இருக்கிற ஒரு போக்கு, இவை அனைத்தையும் அவரால் கண்டறிந்து சொல்ல முடிந்திருக்கிறது. அதுபோலவே அங்கே இருக்கிற அதிபராக அவர் போயிருந்தபோது கேமரூன் அதிபராக இருந்திருக்கிறார். அவரே சொல்லியிருக்கிறார், பொருளாதாரத்திலே ஒரு வீக்கம் ஏற்பட்டிருக்கிறது, வளர்ச்சி குறைந்திருக்கிறது, அதை சரி செய்ய வேண்டும் என்று அவரே சொல்லியிருக்கிறார். அப்படி வெளிப்படையாக சொல்லுகிற ஒரு போக்கையும் அரசிடத்தில் பார்க்க முடிகிறது என்று எழுதுகிறார். இப்படி பல்வேறு விதமாக ஆண்களும் பெண்களும் சமமாகத்தான் பார்க்கப்படுகிறார்கள். உடை அணிவதில் யாரும் யாரை பற்றியும் எந்த அக்கறையும் கொள்ளுவதில்லை. அவரவர் விருப்பம், அவரவர் உடைகளை அவரவர் அணிந்து கொள்ளலாம் என்கிற நிலை இருக்கிறது. அறிவியல் சார்ந்த வாழ்க்கையை அங்கே பார்க்க முடிகிறது. எல்லோரும் அறிவுபூர்வமாகவும் அறிவியல் பூர்வமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இத்தனை காரணங்களால் தான் லண்டன் என் இதயம் கவர்ந்தது என்று அவர் எழுதியிருக்கிறார். தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் புதிய கல்வியை பற்றியும் அவற்றிற்கான தகுந்த வேலைவாய்ப்புகளை பற்றியும் ஒவ்வொரு வாரமும் இந்த பகுதியின் மூலமாக நாம் அறிந்து வருகிறோம். இந்த வாரமும் சில தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு. ஆளுமை தேர்வுன்னு சொல்லக்கூடிய அந்த பர்சனாலிட்டி டெஸ்ட் வந்து எப்படி நடக்குது, அந்த பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய சவால்கள், கேள்விகள் என்னென்ன, அந்த அன்ஆன்சர்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் மித்ஸ், அந்த பெர்செப்ஷன்ஸ் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது குறித்து பேசிட்டு வந்தோம். அதில் வந்து கடந்த நிகழ்ச்சியில் நம்ம பேசுகிற போது நான் தெரியவில்லை, ஒரு பதில் தெரியலன்னா தெரியலன்னு சொல்லணுமா இல்லைன்னா கெஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது குறித்து பேசினோம். அப்புறம் வந்து நான் தெரியவில்லை அப்படின்னு எனக்கு ஒரு பதில் தெரியலன்னா நான் எப்படி தெரியலன்னு சொல்லணும். ப்ளைனாக வந்து ரொம்ப கட் த்ரோட்டாக ரொம்ப ப்ளைனாக நான் எனக்கு தெரியல அப்படின்னு நான் வந்து சொல்லிடணுமா, இல்லைன்னா கொஞ்சம் யூஃபெமிஸ்டிக்காக சொல்லணுமா, எப்படி அப்படின்றத பற்றி பேசினோம். அது வந்து கேள்வியை பொறுத்தது அப்படின்னு நான் சொன்னேன். அதில் முக்கியமாக வந்து நகைச்சுவை உணர்வு கலந்தும் கூட ஒரு மாணவர் வந்து தெரியலங்கிற விஷயத்த சொல்லலாம் அப்படிங்கிறதும் சொன்னேன். அடுத்ததாக வந்து தெரியலன்னு சொல்லும்போது அந்த எனக்கு பதில் தெரியலன்னு சொல்லும்போது நான் தெரியவில்லை என்று கூறுகிற அந்த பதில் இன்டர்வியூ போர்டை வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணும், என்னுடைய கான்ஃபிடென்ஸ் எப்படி அஃபெக்ட் பண்ணும், அப்படி என்னோடய கான்ஃபிடென்ஸ் அஃபெக்ட் பண்ணால் நான் எப்படி பூஸ்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது குறித்து நாம் பேசினோம். இன்றைக்கு அதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாணவர் இன்னொரு மாணவருக்கு ஒரு மாணவருக்கு இன்னொரு கேள்வி என்ன இருக்குது அப்படின்னா, சார் என்னோடய டொமைன்லேருந்து கேள்வி கேட்டுகிட்டே வர்றாங்க, திடீர் இருந்தாப்பில் என்னோடய அன்கம்ஃபர்டபுள் ஏரியாவுக்குள்ளே போர்டு வருது, அப்புறம் என்ன பண்ணணும், நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும், அப்போ வந்து நான் அன்கம்ஃபர்டபுள் அப்படிங்கிறத காமிச்சா போர்டு என்ன செய்வாங்க, தெரியலன்னு சொன்னால் என்ன செய்வாங்க, இதெல்லாம் வந்து அதுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும், அப்படி தெரியலன்னு சொல்லும்போது நான் டென்ஷன் ஆயிடுவேனே, அப்போ நான் என்ன பண்ணுவேன், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ ஒரு கேள்வி. கடந்த நிகழ்ச்சியில் நான் சொன்னேன், ஒரு தெரியலைன்னு சொல்கிறதுக்கு வெட்கப்படுறதோ அல்லது அச்சப்படுறதோ வந்து
ஒரு வகையான மனநிலை தான், அது ஒரு மென்டல் பிளாக் தான் அப்படின்னு சொன்னேன். அது நம்மளுடைய கேப்பபிலிட்டியை வந்து கேரக்டரோடு சேர்த்து வச்சு பார்க்குற ஒரு தவறான புரிதல் அப்படின்னு நான் சொன்னேன். அதே பிரச்சனை தான் இங்கேயும் வருது. இப்போது ஒரு கேள்வி, ஒரு மாணவர் வந்து இன்டர்வியூ போர்டில் போய் உட்கார்றாரு. அவருக்கு கேள்விகள் கேட்குறாங்க. முதல்ல வந்து அவருக்கு புரிஞ்ச விஷயங்கள், பிடித்த விஷயங்கள், அவர் படித்த விஷயங்கள், அவர் பார்த்த விஷயங்கள், அவருக்கு கருத்துக்கள் இருக்கக்கூடிய விஷயங்களாக கேட்டுட்டு வர்றாங்க. ஒரு 10-15 கேள்வி போது மாணவர் வந்து ஒரு மாதிரி ஒரு கம்ஃபர்டபுள் ஆகிறார். உதாரணத்துக்கு அந்த மாணவருக்கு வந்து பொருளாதாரம் தெரியாது. திடீர்னு பொருளாதாரத்திலேருந்து கேள்வி கேட்குறாங்க. இப்போது ஜிஎஸ்டி, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் அப்படின்னு வருது. அந்த லா வந்து நீங்கள் படிச்சிங்களா? அது வந்து நாட்டுக்கு நல்லதா கெட்டதா? உதாரணமாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு மாணவர் போகிறார். தமிழ்நாடு மாநிலம் வந்து முன்னாடி வந்து அதை எதிர்த்தாங்களே, எந்த அடிப்படையில் எதிர்த்தாங்க அப்படின்னு கேட்டாங்க. இப்போ இவருக்கு பொருளாதாரங்கிறதே வந்து ஒரு சிக்கல். எனக்கு அது பொருளாதாரமே புரியாது, அது எனக்கு கிரீக் அண்ட் லாட்டினில் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர், எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மாணவர், அதுலேயும் வந்து ரொம்ப கரண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சு ஒப்பீனியன் என்ன, ஏன் உங்கள் மாநிலம் எதிர்த்தது, இப்போது ஏன் ஏற்றுக்கொள்ளுதுன்ற மாதிரி ஒரு ஒப்பீனியன் பேஸ் கொஸ்டினை கேட்டால் நான் என்ன சார் பண்ணுவேன்? இப்போ நான் டென்ஷன் தானே ஆவேன். கண்டிப்பாக டென்ஷன் தான் ஆகும். யாராக இருந்தாலும் நான் அக்கா வந்து உங்களுக்கு டென்ஷனே ஆகாது, நீங்கள் வந்து டென்ஷனே ஆகக்கூடாது அப்படிலாம் வந்து ஒரு இம்ப்ராக்டிக்கலை பேச விரும்பலை. கண்டிப்பாக டென்ஷன் ஆகும், டென்ஷன் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆளுமை தேர்வில் வந்து நீங்கள் டென்ஷனே ஆகக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த டென்ஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறதான் இங்கே கொஸ்டின். முன்னாடி ஒரு திரைப்படத்தில் வந்து அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வரும். வீரம் அப்படிங்கிறது வந்து விழாமலே இருக்கிறதல்ல, விழுந்தால் மீண்டும் எழுந்து நடப்பது தான் வீரம். வீரம் அப்படிங்கிறது வந்து பயமே அறியாமல் இருப்பதல்ல, பயத்தை வெளிக்காட்டி கொள்ளாமல் இருப்பது அப்படின்னு. அதே கான்செப்ட் தான் இன்டர்வியூக்கும். நீங்கள் டென்ஷனே ஆகக்கூடாது அப்படிலாம் யாரும் இருக்க முடியாது. ஏன்னா ஒரு மாணவர் வந்து வாழ்க்கைக்கான ஒரு முதல்நிலை தேர்வு எழுதி, முக்கிய தேர்வு எழுதி, அப்புறம் வந்து ஒரு 3வது நிலையில் வரும்போது இதில் வந்தால் ஆஃபீஸரு, வரலைன்னா மறுபடியும் முதல்லேருந்து வரணுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிற போது கண்டிப்பாக டென்ஷன் இருக்கும். நீங்கள் டென்ஷனே ஆகாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் டென்ஷனை ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்கன்னு சொல்லுவேன். சரி, எப்படி சார் ஹேண்டில் பண்ண கற்றுக்கிறது? இப்போ உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுள் ஏரியா வந்துருச்சு. இப்போ தெரிஞ்சு போச்சு, இந்த ஏரியாவில் நமக்கு வந்து பதில் நேரடியாக சொல்ல முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. தெளிவாக அந்த போர்டுகிட்ட நீங்கள் அந்த ஏரியாவில் அன்கம்ஃபர்டபுளுங்கிறத இண்டிகேட் பண்ணுங்கள், தப்பில்லை. சார் எனக்கு எக்கானமி ஐ எம் நாட் வெரி கம்ஃபர்டபுள், ஐ ஹவ் several questions and doubts regarding economy, but still I'll try to answer your question sir as far as my understanding goes அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இல்லையா, எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை சார், நான் எவ்வளவோ படித்தேன், எனக்கு அது புரியலை, அதனால் எனக்கு ஒப்பீனியன் மேக் பண்ண முடியலை சொல்லலாம். அது உண்மையை ஒத்துக்கொள்வது. இப்போ நான் சொன்ன ரெண்டுமே என்னன்னு சொன்னால் உண்மையை பேசுங்கன்றதான் அந்த ஃபண்டமெண்டல் ஐடியா. சார் நம்ம பொய் பேசும்போது தான் நமக்கு டென்ஷன் பில்ட் ஆகும். பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுறோன்னா உண்மையை மறைப்பது, பொய்யாக ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு முயற்சிப்பது, இது ரெண்டும் தான் நமக்கு தேவையில்லாத டென்ஷன் உருவாக்குறது. நீங்கள் பொய்யான ஒரு தோற்றத்தை உருவாக்க வேண்டாம் ஒன்று, ரெண்டாவது உண்மையை மறைக்க வேண்டாம், உண்மையை சொல்லுங்கள். சார் இன்டர்வியூவில் போய் இப்படி சொல்லாமா சார், இதில் மாதிரி சொன்னால் வந்து போர்டு என்னை பற்றி தப்பாக நினைக்க மாட்டாங்களா, எனக்கு அது ஃபர்தராக டென்ஷன் ஆயிருமே. டென்ஷன் ஆகாது, போர்டு நினைக்க மாட்டாங்க. பெரும்பாலான நேரங்களில் இந்த மாதிரி உண்மையை ஒத்துக்கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு அந்த போர்டு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஓ உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்குதா, ரொம்ப சிம்பிள் தம்பி, இதுதான் விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அங்கே போர்டில் இருக்கிறவங்க நல்லா ஞாபகம், உங்களோட எல்டர்ஸ். உங்களை வந்து ஒரு மாணவர் வந்து ஒரு 30 வருடம் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர், 35 வருஷம் இராணுவத்தில் பணிபுரிந்த ஒரு அதிகாரி, 25 வயசில் அவருடைய மகன் அல்லது மகள் வயதில் இருக்கக்கூடிய ஒரு மாணவரை வந்து ஸ்னப் பண்ணியோ அல்லது அவங்கள்ட்ட வந்து ஒரு குற்ற உணர்ச்சி உண்டாக்கியோ அவங்களுக்கு என்ன பலன் கிடைக்குது? வாட் டு தே ஹேவ் டு லுக் ஃபார்வர்ட் இன் தட் ரெஸ்பெக்ட்? ஸோ ஆனால் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க? கமான், உனக்கு தெரியலன்னா என்கிட்ட சொல்லு, ஐ எம் தேர் டு ஹெல்ப் யூ அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவங்க உங்களை பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் தேவையில்லாமல் அவங்கள வந்து ஒரு வைல்டு அனிமல் மாதிரி பார்த்துக்கிட்டு தேவையில்லாமல் ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்குவதற்கு முயற்சிக்கும் போது தான் டென்ஷன் பில்டப் ஆகும். உண்மையை ஒத்துக்கிட்டிங்கன்னா டென்ஷன் எப்போயுமே வராது. உண்மையை பேசுங்க, போர்டில் போய்ட்டு எப்போயுமே உண்மையை பேசுங்க. ஏன்னா சில இடங்களில் வந்து
சில நேரங்களில் வந்து மாணவர்களுக்கு வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல எனக்கு ஞாபகம் வருது. போர்டை நம்ம லீட் பண்ணலாம், அடுத்து அவங்க என்ன கேள்வி கேட்கணுங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா ஒன்று இருக்குது. அந்த ஐடியா ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகிருக்கு. அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த ஐடியா ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்ட் ஆனது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். எதுக்குன்னா அந்த பொய்யான தோற்றத்தை உருவாக்குறது. நான் போர்டை லீட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இவன் போய் பொய்யா ஒரு தோற்றத்தை உருவாக்குறான், இல்லை அதிக பிரச்சனைத்தனமாக பேசுகிறான், அங்கே மாட்டிக்கிறான், டென்ஷன் ஆகுது. ஸோ என்னுடைய அப்ரோச் டுவர்ட்ஸ் இன்டர்வியூ ஒன்றே ஒன்று தான், ஸ்பீக் த ட்ரூத். பதில் தெரியவில்லை என்றால் தெரியவில்லைன்னு சொல்லுங்கள். அது குழப்பமாக இருந்தால் குழப்பமாக இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுள் ஏரியானா அன்கம்ஃபர்டபுள் ஏரியான்னு சொல்லுங்கள். மேட்டர் ஃபினிஷ். அந்த இடத்துல முடிஞ்சு போயிடும். சரி, அடுத்ததாக அப்போ வந்து போர்டை லீட் பண்ணுறதை பற்றி பேசிட்டீங்களே, லீட் பண்ண முடியுமா பண்ண முடியாதா என்ன அது, அதை வச்சு அது குறித்து நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் பேசுவோம். நன்றி, வணக்கம்.